வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேஸ மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு டாக்கு சீரிஸ். மைக்கேல் ஜாக்சன் த வெர்டிக்ட் அப்படின்ற டாக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா, Netflixல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தமா 3 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 45 டூ 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பீடோஃபைலா அப்படின்ற மாதிரியான ஒரு திடுக்கிடும் விஷயத்த பத்தி பேசக்கூடிய ஒரு டாக்கு சீரிஸ். கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லப்படுற மைக்கேல் ஜாக்சனுக்கு உலகமெங்குமே பேய்த்தனமான ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அப்படிப்பட்ட உயரத்த அவர் அடையறதுக்கான அவரோட அந்த லைஃப் ஜர்னி இருக்குல்ல, அதுவே நெறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நபரோட டவுன்ஃபால் அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட்ட மையமா வச்சு ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். 93ல அவர் மேல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் ஆகுது. ஒரு சைல்ட் அபியூஸ் கேஸ். அந்த கேஸ ஒரு மாரி ஸ்மூத்தா கோர்ட்ல செட்டில் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது ஒரு விதமா டிஃபேமேஷனுக்கு பண்ணப்பட்டது அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2005ல இன்னொரு கேஸ் ஒண்ணு ஃபைல் ஆகுது. அதாவது கேவின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன். அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட். அவன் தன்ன மைக்கேல் ஜாக்சன் செக்சுவலா அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு கேஸ் குடுக்குறான். இது பயங்கரமான ஒரு அதிர்வலைய அவரோட ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பல குழந்தைகள் கிட்ட இது மாரி பண்ணியிருக்காரு. ஆல்சோ அந்த ஃபேமிலியவே வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாருன்ற மாரி பல கேஸ்கள் அவர் மேல லைனா பதிவாகுது. இந்த கேஸஸ்க்கான அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி போகுது? அதுல என்ன மாரியான தீர்ப்பு வருதுங்கிற மாரியான நெறைய விஷயங்கள பேசக்கூடிய ஒரு இந்த டாக்கு சீரிஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது, அந்த ரசிக வெறி மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா இதில அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது தன்னோட தலைவன் என்னதான் கீழ்த்தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாலும், அது உண்மையா இருக்காது. இது எல்லாமே வந்து ஒரு விதமான கான்ஸ்பிரசி தான். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு விதமான சதி தான் காரணம் அப்படின்ற மாரி தங்கள தாங்களே தேத்திக்கிட்டு, முரட்டுத்தனமா தன்னோட தலைவனுக்கு முட்டு குடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது மாரி பண்ண ஒரு செட் ஆஃப் மைக்கேல் ஜாக்சனோட ரசிகர்களையும் இதில காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு சிலரையும் வந்து இதில காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு மைக்கேல் ஜாக்சன் அப்பியர் ஆகுற விதம், ஒண்ணுமே வந்து கிரவுட மேனிபுலேட் பண்ற மாதிரியான சில விஷயங்களா தான் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, தான் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா மூன் வாக் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால வந்து பேசக்கூட முடியல. நான் வந்து மென்டலி பயங்கர டவுனா இருக்கேன் அப்படின்ற மாரி, தான் மேல பரிதாபத்த உண்டாக்கணுங்கிற மாரியான சில விஷயங்களையும் வந்து கோர்ட்ல பண்ணியிருப்பாரு. அந்த எமோஷனல் மேனிபுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நீட்டா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போற விதம் அப்படின்றதே ஒரு த்ரில்லர் மூவி மாரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபாக்ட் நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், அத பிரசன்ட் பண்ண விதம் உண்மையிலே நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் கிளைமாக்ஸ்ல நமக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றது கண்டிப்பா தெரியும். அதனால அவர் நிரபராதியா? இல்ல வந்து ஆதாரங்கள் இல்லாம தான் விட்டாரா? இப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் இன்னுமே வந்து ஓப்பன் கொஸ்டினா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் விடுதலை ஆனாலும், அந்த இன்சிடென்ட் அப்படின்றது அவர பயங்கரமா பாதிச்சது. இன்ஃபாக்ட் பயங்கரமான ஒரு டிப்ரஷனுக்கு போகுறாரு. ஏகப்பட்ட ட்ரக்ஸ் எடுக்குறாரு. சொல்லப்போனா அதுவே அவரோட இறப்புக்கு காரணமா அமையுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே இப்படிப்பட்ட லெஜெண்டுக்கு இப்படி ஒரு டார்க் சைடா? அப்படின்றத சொல்ற மாரியான ஒரு டாக்கு சீரிஸா தான் இது இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது அடல்ட் கன்டென்ட் நிறைஞ்சதா இருக்கும். மத்தபடி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்கு சீரிஸ்க்கு 3.3 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.